வணக்கம் நண்பர்களே, லைட்டிங் ஃபார் தமிழ் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிறது வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கண்டென்ட்டை வாய்ஸ் மூலமாக டிக்டேட் பண்ணி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு டைமே இல்லை, ஆனால் இந்த ஒரு வித்தின் 10 minutesல எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண தெரியாதுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட்டாக டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் எந்த டைப் ஆஃப் வேர்ஷன் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வச்சுருந்தாலும் இங்கிலீஷில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்டை நீங்கள் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் டிக்டேட் பண்ணால் போதும். ஸ்டார்டிங் எப்பயும் போல் பேஜ் செட்டப் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப் பண்ணுறதுக்கு லேஅவுட்டில் போயிட்டு பேப்பர் சைஸ் என்னவோ அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். A4 ஷீட்னா A4 ஷீட்டு கொடுத்துக்கலாம். இல்லை ஃபுல்லாக நீங்கள் செட்டப் பண்ணோன்னா இந்த பேஜ் செட்டப்ன்ற ஆப்ஷனில் இந்த ரைட் சைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். டாப்பில் பாட்டமில் 1 inch, லெஃப்ட்டு ரைட்டு 1 inch செட் பண்ணிக்கோங்க. போர்ட்ரைட் வேணுன்னா போர்ட்ரைட். ஸோ பேப்பர் A4 ஷீட்டுனா இங்கே A4 ஷீட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேப்பர் செட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஹெட்டிங் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 16. நார்மலாக ஃபாண்ட்டு என்ன அப்படின்னா ஏரியல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். போல்டு வேணும்னா போல்டு, வேணான்னா விட்டுறலாம். எல்லாம் செட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் விண்டோஸ் கீயையும் ஹச்ன்ற கீயையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்டேட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு கமா வேணும்னா கீபோர்டில் கமா அடிச்சுட்டு என்டர் தட்டிட்டு உங்களுக்கு போல்டு வேணாம் அப்படின்னா போல்டு எடுத்துக்கோங்க. என்ன ஃபாண்ட் சைஸ் கம்மியாக வேணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு, புல்லட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த புல்லட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புல்லட்ஸ் மாடலில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பாயிண்ட்டாக அடிக்கலாம். இந்த வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மைக்ரோஃபோன்னு தெரியுதுல, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். Your current situation is not your final destination. நீங்கள் ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டிங்கன்னா கீழே நீங்கள் என்ட்ரு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புல்லட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் மைக் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரு தட்டிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் சொல்லலாம். The struggles you face today are preparing you for tomorrow's success. A seed must be buried before it can grow. நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சு என்ட்ரு தட்டின பிறகு அடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம். Do not let temporary problems steal your permanent hope. இப்படி நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும் வாசித்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் பிரிண்டர் வேணுமோ அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காப்பீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட்டுன்னு கொடுத்தா போதும், உங்களோட டாக்குமெண்ட் பிரிண்ட் ஆகிடும். இங்கிலீஷில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்களே பேஜ் செட்டப் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை நீங்கள் டைப் அடிக்கிறது தான். இப்போ ஒரு பேராகிராஃப் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரு தட்டிட்டு பேராகிராஃபில் எப்பயும் போல் செட் பண்ண வேண்டியதான். பேராகிராஃபில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லைன் மட்டும் உள்ளே தள்ளி வரும். லைன் ஸ்பேஸிங் எத்தனை வேணுன்றதை சிங்கிளாக 1.5 பார்த்துக்கோங்க. ஸ்பேஸிங் பிஃபோரில் 6, ஆஃப்டரில் 6. ஸோ பேராகிராஃப் மேலே கீழே செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், பேராகிராஃபை கண்டென்ட்டை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். கீப் யுவர் ஃபெய்த் stronger than your fears. Do not give up when progress seems slow. The darkest night is followed by a new dawn.
You were not created for defeat. You were created to overcome and succeed. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு தட்டிட்டிங்கன்னா அடுத்த பேராகிராஃப் வந்துடும். இந்த பேராகிராஃபில் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் கன்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிஞ்ச பிறகு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக்டேட் ஒவ்வொரு சென்டென்ஸையும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற டைமிங் காட்டிலும் இந்த வாய்ஸ் டைப்பிங்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி முடிக்கலாம். வேறு மொழியில் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழில் கண்டென்ட் நான் டிக்டேட் பண்ணி எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இதில் தமிழ் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா,